நீங்கள் திருப்பி திருப்பி மக்கள் அந்த டிவிகே ஆட்சியை விமர்சனம் பண்ணுற இடத்துலலாம் அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் தான் சேர்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது அதை மக்களோட கோவத்துக்கு திருப்பி திருப்பி ஆளாகிறீங்களே அப்படின்னு. ஏன்னா கொளத்தூர் இந்த வாட்டி எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமா வந்து பேசப்படுது அப்படின்னும் போது நேற்று சட்டசபையிலுமே 5 நிமிஷம் தான்ப்பா அவர் பேசினார் கொளத்தூரில். அதுக்கே என்ன நிலமைன்னு தெரியும். அப்புறம் பேசுங்க வாய்த்தரங்க செய்யும்னா நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல செம்ம கலாய்ச்சி விட்டாரு நம்ம சிஎம் விஜய் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது மக்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, மக்களை தற்கொலை, ஜென்சி கிட்ஸ் தற்கொலை, அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வச்சு வின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஓட்டு போட்டு அப்போ உங்களுக்கு ஓட்டு போடும்போது நல்லா இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்க புத்திசாலி ஜனங்க, இப்போது டிவிகே ஓட்டு போன உடனே அவங்க தற்கொலை ஜனங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்க புத்திசாலி ஜனங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்க தற்கொலைங்க கோமாளிங்க அப்படின்னும் போது சரி அவங்க தற்கொலை கோமாளியாகவே இருக்கட்டும். நீங்களே இப்போ இந்த ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு விஷயத்தை தானே கையில் எடுத்திருக்கீங்க. அவங்க கையில் எடுத்ததே தற்கொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்ட ஜென்சி கிட்ஸையும் அந்த தலைமுறையுமே நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்கிறீங்க. அதே விஷயத்தை தானே நீங்களும் கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்கு அது இல்லவே இல்லை. அதை நீங்கள் கட் காப்பி பேஸ்ட்டாக பண்ண பார்க்குறீங்க. ஆனால் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல ஜென்சியாக இருக்காங்க. எல்லாருமே 50+லேயும் 40+லேயும் இருக்கவங்க, இல்லைன்னா ஜென்சியோட பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க? நீங்களும் அதே தானப்பா காப்பி அடிக்கிறீங்க. அவங்கள முட்டாள்னு சொல்லிட்டு நீங்களும் எதுக்கு அதே கோமாளித்தனத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அதுக்கப்புறம் இவங்க எதிர்கட்சி சார்பில் சொன்ன விஷயங்கள், இவங்க எதிர்கட்சின்னு சொல்கிற இடத்துல உதயநிதி சார் சொன்ன விஷயங்கள், சட்டசபையில் என்ன கேட்டார் அவர், எங்களோட தயவோடு தான் ஆட்சி பண்ணுறீங்க. நம்ம கமெண்ட்ஸ்லையுமே ஸ்டார்டிங் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதிலெல்லாம் ஸ்டார்டிங்கில் கூட பிச்சை போட்டிருக்காங்கம்மா டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு, நாங்கள் போட்ட பிச்சையில் தான்ப்பா அவங்க டிவிக்கே வந்திருக்காங்க அப்படிங்கலாம் கமெண்ட்ஸ் வரும்போது அதையுமே அதுக்கான பதிலுமே அவர் சொல்லிட்டாரு நேற்று சிஎம் சார். இவங்க ஆதரவில் தான் நம்ம வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம், இவங்க தயவில் தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே இருக்கணுமா? இவங்க தயவில் இல்லை, மக்களோட தயவில் மக்கள் ஆட்சியை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். இது மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொன்னார். அப்படி வந்து உங்களோடது கூட்டணி கட்சிகளோடதோட அந்த ஒரு சப்போர்ட்டோடு தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னு சொல்லும்போது, ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, ஐயுஎம்எலோ, அப்புறம் வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ என்ன சொல்கிறாங்கன்னா சுயேட்சையாக தான் அவங்க முடிவு எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி உங்களோடது விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கும் பதில் கொடுத்துட்டாரு. சுயேட்சை என்ன தனியாக டிசைட் பண்ணி இது எங்களோடது. ஏன்னா இது ஆல்ரெடியுமே அந்த கூட்டணி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லும்போது நாங்கள் எதுக்கு ஸ்டாலின் சார் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், எங்களுக்குன்னு தனி கட்சி இருக்குது, எங்களுக்குன்னு தனி சிம்பிள் இருக்குது, நாங்கள் டிசைட் பண்ணதா அப்படின்னு அவங்களே சொல்லும்போது அவங்க வந்து திமுகவோட எலெக்ஷனுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இல்லை பல வருடமாக அந்த நட்பு ரீதியாக அந்த கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அது ஒத்து வரலன்னும் போது அதுலேருந்து வெளில வரதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கே தெரியும், திரு மகேந்திரன் அவர்கள் சாருமே வந்துட்டு இப்போ டிவிக்கேல இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்ததே இல்லை. ஏன்னா இடதுசாரி கட்சிகள் அவங்க வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்குள்ளே திமுக கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள முட்டல் வரும், மோதல் வரும். இவங்க ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போதுமே கூட அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுற செய்கிறதெல்லாம் செஞ்சிருந்தாலுமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். பட் ஆனால் அதையும் மீறி எங்களால் வந்து இப்போ திமுக கூட கூட்டணி வந்து இப்போ தொடர முடியலன்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆப்வியஸாக டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ண திரு மகேந்திரன் சார் ஆகட்டும், இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கவே நடக்காத விஷயங்கள்னு சொல்லும்போது இப்போ நடக்குது. ராஜினாமாக்கள் நிறைய ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது என்னமோ தமிழ்நாட்டில் நடக்குது. அதை புரிஞ்சு ஒரு சிலர், புரியாமல் ஒரு சிலர், இல்லை அது புரியறதுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் யோசிப்போம்ப்பா, நிறுத்தி நிதானமாக என்னதான் நடக்குதுன்னே பார்ப்போமே, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோமே அப்படிங்கிற பொறுமை கொஞ்சம் கூட இல்லாமல் டிஎம்கே கதறிட்டே இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேற்று சிஎம் சாரோட ஸ்பீச்சில் நல்லாவே சர்க்காஸ்டிக்காக அடி நடித்தார். மாஸ், செம்ம மாஸ், பக்கா மாஸ், செம்ம அடியில் வேறு லெவல் அடியில் அப்படிங்கிற மாதிரி வாங்கின அடியை வழி தெரியாமல் நாங்கள் சைலண்ட்டாக வெளில எஸ்கேப் ஆகிடுறோம்ப்பா, இதுக்கப்புறம் தான் இன்னும் அடி நடிப்பாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுகவினர் தெரிச்சு ஓடினதையும் பார்க்க முடிஞ்சது. சட்டசபையிலேருந்து எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியே வந்துட்டு அவங்க எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னும் போது நம்ம விஜய் சார் அவரோட பாணியிலேயே, அவர் வந்து சினிமாக்காரங்க, நடிகன், இன்ஸ்டாவில் வந்தவங்க, ரீல்ஸு ரியல் இல்லை அப்படின்லாம் சொன்ன இடத்துல அவரோடது அந்த ஒரு பாணியிலேயே அவர் வந்து நான் வந்து ஒரு பெரியவர் வந்துட்டு சொன்ன ஸ்டோரியாக தான், ஒரு பெரியவர் வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தலைமையில் கை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ அங்கேருந்து ஒரு குட்டி பையன் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லையே இங்கே ஏதோ உங்கள் அப்பா இருக்கிறதா சொன்னாங்க, அதான் உங்கள் அப்பாவை காணோன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரை சொல்கிறேன்
சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும். எதிர்க்கட்சியாக அந்த இடத்துல இல்லை இருக்கிற இல்லை இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ள எல்லாம் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வெளியில் கேட்கணுன்றதுக்காக நான் சத்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் சிஎம் சார் நேற்று சட்டசபையில் சொன்னதையும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க உள்ளே இல்லைனாலுமே வெளியில் இருக்கிற அவங்களுக்கு நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குரலை உயர்த்தியும் அவர் சிஎம் சார் பேசினார். அப்படின்னும் போது அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் சார் மு.க. ஸ்டாலின் சாரை தான் அவர் மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது எப்படி சர்க்காஸ்டிக்காக அவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை ஸ்டாலின் சார், நீங்கள் சட்டசபையில் இல்லாத ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அவர் மு.க. ஸ்டாலின் சாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் அப்பா புள்ள அப்படின்னு சொன்னார். அப்புறம் புள்ள சட்டசபைக்கு வந்திருக்காரு, ஆனால் அப்பாவை காணோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் சொன்னார் 5 நிமிஷம் தான் கொளத்தூரில் பேசியிருப்பேன், அதுக்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது இப்போ சட்டசபையிலையும் பேசுங்க அப்புறம் பேசுங்கன்னா என்ன பண்ணால் அப்பா 5 நிமிஷம் பேசினதுக்கு அப்பாவை காணோம், இங்கே உள்ள சட்டசபையில் அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கு புள்ள வெளியில் போயிட்டார். திமுகவினர் அப்படியே ஃபுல்லாக குரூப்பாக வெளியில் போயிட்டாங்க. பாய்காட் பண்ணிட்டு வெளிநடப்பு செய்யறதானே. நீங்கள் வெளிநடப்பு ஏன்பா செஞ்சீங்க? நின்று நிதானிச்சு பதில் சொல்ல வேண்டியது தானே. இல்லை உங்கள் பதிலை பொறுமையாக அடுத்த நாள் இப்படியும் அடுத்த நாள் நாளைக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்க போறீங்க, அது வேற விஷயம். பட் ஆனால் நீங்கள் தானே பேச சொன்னீங்க, அவர் வாயை திறக்கிறாருல, அப்புறம் திறந்த உடனே நீங்கள் ஓடி போயிடுறீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு ஃபஸ்ட் அங்கே இருக்கவே மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு திறங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம். ஸோ கொளத்தூர் தொகுதி அதெல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு கேட்டால் அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அவர் சொன்னது உண்மைதான், அவர் பர்சனலாக சொல்லலை, நடந்தது தானே சொன்னார். இதில் கொளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் பேசினார். இப்போ மு.க. ஸ்டாலின் சார் அங்கே வின்னா பண்ணார், கண்டிப்பாக வின் பண்ணலை தானே. அப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ். நீங்கள் சட்டசபை எதுக்கு வச்சுருக்கீங்க? பேசுறதுக்கு வச்சுருக்கீங்க. இவ்வளோ நாள் அவர் பேசலை, பேசுங்கன்னு சொன்னீங்க, பேசினார், அவர் தரப்ப சொன்னார். நீங்கள் நின்று நிதானிச்சு அங்கே இருந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. இல்லை அதை பொறுமையாக கேட்டுட்டு உங்களுக்கான விளக்கத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது தானே. ரெண்டெல்லாம் நீங்கள் பாய்காட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியலையா, இல்லைன்னா விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாரி அங்கே இருக்கவே விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் பாய்காட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல உடனே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நம்ம கமெண்ட்ஸில் வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த இதெல்லாம் நடந்த அந்த கல்குவாரி விஷயங்கள்லாம் நான் போன வீடியோலாம் பேசினப்போ கூட அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, ஆப்பில் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் போய் பாருங்கள், நான் வேணால் தரேன் அப்படின்லாம் சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல டிஎம்கே, அப்புறம் ஏன் வின் பண்ணலை? இல்லை இதெல்லாம் நீங்கள் ஏன் பிரச்சாரத்தில் எடுத்து வைக்கல? உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் தானே. இன்றைக்கி என்ன வார்த்தை உங்களை ட்ரிகர் பண்ணிச்சு சட்டசபையில் சொல்லுங்களேன். அவங்க உதயநிதி ஸ்டாலின் சார் முன்னால் அவ்வளோ பேசினார், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல சிஎம் சார் இருந்தார். நேற்று அவர் விளக்கம் கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. டாஸ்மாக் கடைகள் உட்பட மற்ற எல்லா இடத்துலையும் அந்த பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னும் போது அது லஞ்ச ஊழல் அதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மக்கள் பைசா ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்கள சும்மா விட மாட்டோம். அதுக்கப்புறம் அதை தொடவும் விட மாட்டோம், தொடுறவங்கள விட மாட்டோம், இது வரைக்கும் தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னும் போது அது நெக்ஸ்ட்டு கரப்ஷன் கேஸ் அப்படிங்கிற இடத்துல யார் யார் மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் டிஎம்கேக்கோ, அதாவது இங்கே இருக்கவங்களே அப்படின்னு சட்டசபையிலுமே ஒரு இன்டெரக்டாக டேரெக்டாக யார் யாருன்னு சொன்னாலுமே இங்கே இருக்கவங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். அவர்லாம் அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே செந்தில் பாலாஜி அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் 5 வருஷமாக அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ இதெல்லாம் அவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு, ப்ரோவோக் பண்ணி விட்டுருச்சா டிஎம்கே வேணால் கண்டிப்பாக அதுதானங்க பாலிடிக்ஸ், ப்ரோவோக் பண்ணுறது தானே பாலிடிக்ஸ். ஏன் உதயநிதி ஸ்டாலின் சார் சோஃபா மாடல், இன்ஸ்டா ரீல்ஸு, அதுக்கப்புறம் திரையில் தான் ஹீரோ, தரையில் வில்லன், அப்போல்லாம் நீங்கள் எழுதும்போது நல்லா இருந்துச்சா, நீங்கள் பேசும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பால் போட்டால் ஆப்போசிட்லேயும் பால் போடுவாங்க தானே. அப்படின்னும் போது உங்களுக்கான பாலை திருப்பி நீங்கள் போடுங்க, உங்களுக்கான நியாயத்தை எடுத்து வைங்க, உங்களுக்கான